இப்போ நாங்கள் ஈஸியாக எப்படி பாக்ஸ் ஃபால்டிங் செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து இப்போ நாங்கள் சென்டர் பீட்ஸை வந்து அயன் பண்ணி வச்சிருக்கோம். அதை இப்படி வலது கையில் இடுப்பில் சொருகிற பகுதியை வலது கையில் தூக்கி வச்சிருக்கோம். அதோட கீழ் பகுதியை வந்து மற்ற இடது கையால பிடிக்கிறது, வடிவா பிடிச்சு கொண்டு போட்டுல இப்படியே வைக்கிறது. சரியா வச்சிட்டு அப்ப நல்ல பக்கம் அயன் பண்ண பக்கம் போட்டுக்கு உள்ள இருக்குது, புற பக்கம் தான் நின்ன பாக்குது. இப்ப மீதியா இருக்கிறது நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, இது அங்க இங்க எல்லாம் தூக்க தேவையில்லை, இதுதான் உங்களுக்கு கீழே நிக்குது. நிக்கிற பகுதியை தூக்கி இப்படியே போடுறோம். போடைக்குள்ள என்ன பாக்குறது வந்து புறப்பக்கமா தான் இருக்கும். சரியா நல்ல பகுதி கீழே வரும். இதை தூக்கி இப்படியோ எவ்வளவு உங்களுக்கு தேவைன்றதை பார்க்கணும். இப்ப ஒரு பேக்ல போட போறமா இருந்தா அது அளவுக்கு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு தேவை, நான் இந்த அளவு எடுத்து இவ்வளத்தையும் போடைக்குள்ள இது முன்னுக்கு வரும். அப்ப இதை தூக்கி இப்படி போட்டு ஓகே போட்டுட்டு இப்படி கிளிப்ப வைக்கணும். ஓடக்கூடாதுன்றதுக்காக கிளிப் வச்சாச்சு. சரியா அப்ப இனி இருக்கிறது இந்த இவ்வளவு தான். அப்ப நான் முதல் சொன்ன பாக்ஸ் போட்டிங்கிற அளவு இவ்வளவு இல்லோ, அப்ப இதுண்ட அளவுக்கு தான் இதை மடிக்க போறேன். சரியா அப்ப இதுண்ட அளவுக்கு இதை இப்படி மடிச்சு வச்சுட்டேன்னால் மீதி உள்ளத அந்த அளவுக்கு ரெண்டா இப்படி மடிக்க போறேன். அப்ப இந்த அளவு தான் தரப்போது எங்களுக்கு பாக்ஸ். சரி இப்படியே வச்சுட்டு இனி மீதி இருக்கிறது இது வந்து இடுப்பு சுத்துற பகுதி. சரியா இதை வந்து இப்படி மடிச்சிட்டு இன்னொரு மடிப்பை கொடுத்துட்டு இப்படி அதுக்கு மேல வைக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ இந்த அளவுக்கு தான் இதையும் இப்படி மடிச்சு வைக்க வேணும். இப்படி சரி மடிச்சு வச்சாச்சு. பிறகு இதை எப்படி தூக்கி போடுறேன், மடிக்கிறேன், இதோட பிரிக்க வேணும். பிரிச்சு இப்படி வச்சுட்டு இந்த பகுதியை அப்படி பிரிக்கிறோம். இப்படி மடிச்சு வச்சுட்டு இது இனி தேவையில்லை, தூக்கி இதோட பிரிச்சு இப்படி வைக்கிறோம். சரியா வச்சுட்டு இதை தேவையில்லை கிளிப் எடுத்து இதை தூக்கி முன்னுக்கு போடுறோம். பாக்ஸ் போல்டிங் ரெடி. சரியா